யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு யூஜிசி நெட் nta.nic.in அப்படின்ற வெப்சைட் போனீங்க அப்படின்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸில் வந்து ஆதாரோட அப்டேட்டடான டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் ஆதார் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த் படி ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்கள் நேம் எல்லாம் அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ், ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப், மூணாவது வந்து பேமெண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்க்கு வந்து பக்கத்தில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இங்கேயே வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் 90 பக்கங்களை கொண்டது. இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து கேட்டகரைஸ் ஆகுவீங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீஸ் வந்து 1150 ரூபா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும், 600 ரூபா வந்து ஓபிசி கேட்டகரிக்கும், அதாவது நான் கிரீமி லேயர் கேட்டகரிக்கும், எஸ்சி எஸ்டி மற்றும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு 325 ரூபாயும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இன்கம் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் என்ன, ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து PDF ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 10th ஸ்டாண்டர்டில் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபாதர் கார்டியன் நேம் அல்லது மதர் கார்டியன் நேம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே டீட்டெயில்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஜெண்டரை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எஸ்பெஷலி வந்து மெயில் ஐடியோட கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ்க்கும் சேம் அப்படின்னா நீங்கள் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் அட்ரஸில் என்ன கொடுத்தீங்களோ பெர்மனன்ட் அட்ரஸ்க்கும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணணும். பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் அதுக்கப்புறம் சேம் பாஸ்வேர்டை வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சரை வந்து இதில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கேட்பாங்க. கேப்சா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே மெயிலுக்கு வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்தது. அந்த அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நானே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே ஆட் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கேட்டகரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்ததுக்கப்புறம் ஓபிசி நான் கிரீமி லேயர், அதாவது நான் வந்து அதர் பேக்வேர்ட் காஸ்ட், எஸ்பெஷலி என்னுடைய ஃபேமிலி இன்கம் வந்து, அதாவது அப்பாவோட இன்கம் வந்து 8 லட்சத்துக்கும் கீழே இருக்கவங்க NCL கீழே வருவாங்க. நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கம் சர்டிஃபிகேட் மற்றும் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா இந்த கேட்டகரியில் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை PDFல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டயாபெட்டிஸ் அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னோட ஆனுவல் இன்கம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கம்யூனிட்டி கேட்டகரி கேட்டிருக்காங்க. மைனாரிட்டி அப்படிங்கிறதால எஸ் கொடுத்தது. மைனாரிட்டி கம்யூனிட்டி முஸ்லீம் ப்ளஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸாம் எதில் முடிச்சிருக்கேன், சோஷியாலஜி அப்படிங்கிறதுனால சோஷியாலஜி கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ரீசெக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கிரைப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படி அப்லோட் பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் தற்காலிகமாக தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரைபோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க அலாட் பண்ணுவாங்க, இல்லைனா எக்ஸாம் சென்டரில் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஆதார் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன ஐடென்டிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதோட நம்பர் கேட்பாங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்ததுனால ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஆதார் கார்டு
கார்டு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுற வரையும் எல்லா ஸ்டேஜ்லையும் வந்து இந்த ஆதார் கார்டை நாங்கள் சூஸ் பண்ணி அப்டேட் லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பரை மறுபடியும் மென்ஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கேட்டிருக்காங்க. கேப்சா மென்ஷன் பண்ணி சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷுவராக அந்த டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கப்புறம் எஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் யூஜிசி நெட் வந்து என்ன பேசிஸில் அப்ளை பண்ணுறீங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கேட்கும். மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் கொஸ்டினோட மீடியம் என்ன, ஹிந்தி இங்கிலீஷில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற சிட்டி மற்றும் உங்களை சுற்றி இருக்கிற சிட்டி 4 சிட்டி வந்து சூஸ் பண்ணணும். எந்த சிட்டியில் அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த சிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. நான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரும், செகண்டில் வந்து திருப்பூரும் வந்து கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3rd and 4th சிட்டி எனக்கு பக்கத்தில் எது இருக்கோ அந்த சிட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி பற்றி கேட்குறாங்க. 4 சிட்டியில் ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூர், செகண்ட் பாலக்காடு, 3வது திருச்சூர், 4வதாக வந்து எனக்கு எது பக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபாதர் கார்டியனோட ஆக்குபேஷன் என்ன, மதர் அல்லது கார்டியனோட ஆக்குபேஷன் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை மென்ஷன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதில் ஃபாதரோட ஆக்குபேஷன் வந்து எந்த கேட்டகரிலையும் வரல அப்படிங்கன்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மதரோட ஆக்குபேஷன் எந்த கேட்டகரிலையும் வரல அப்படிங்கிற போது நீங்கள் அதர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலும் நீங்கள் அதர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஷோராக அந்த பேஜை சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கொடுக்கணும். பர்சவிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சவிங் கொடுக்கணும். எப்போ அப்பியர் ஆனீங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாசிங் இயர் கொடுக்கணும். அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா எந்த வருஷம் வந்து என்ரோல் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கோர்ஸோட ஸ்ட்ரீம் நீங்கள் எம்ஏவா எம்எஸ்சியா என்ன ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து எங்கே முடிச்சிங்க, இந்தியாவில் முடிச்சிங்களா இல்லை ஃபாரினில் முடிச்சிங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட் கேட்பாங்க, ஸ்பெசிஃபிக்கான யூனிவர்சிட்டி நேம் கேட்பாங்க, ரிசல்ட்ஸ் மோட் கேட்பாங்க, சிஜிபியில் வருதா பர்சன்டேஜில் வருதா அப்படிங்கிறத உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட்டில் பார்த்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து நான் சிஜிபிஏ கொடுக்குறேன், கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். என்னோட பாயிண்ட்ஸ் வந்து 7.44 அவுட் ஆஃப் 10. அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை மென்ஷன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ட்வின்ஸாக இருக்கீங்க, 2 பேருமே வந்து யூஜிசி டிசம்பர் 2025க்கு அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நோ கொடுத்ததுக்கப்புறம் பிஹெச்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சூவிங் கொடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்எஃப்எஸ்சி என்எஃப்ஓபிசி ஃபெலோஷிப் வந்து கொடுப்பாங்க. எந்த இயர் வந்து அட்மிஷன் வாங்கினீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து 19 செப்டம்பர் 1991 வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்ஏ படிக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷலைசேஷனில் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய பிஹெச்டி ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எம்ஏ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்க கேப்சா வந்து மென்ஷன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். என்னுடைய பிஹெச்டி ஸ்பெஷலைசேஷன் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிசிஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறது நோ கொடுத்துருக்கேன். கேப்சா வந்து கொடுத்துருக்கிறத மென்ஷன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பேஜை செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷோராக இந்த டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த கேட்டகரிக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த கேட்டகரியெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் கீழே அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி மற்றும் சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருக்கணும். 10 கேபிலேருந்து 200 கேபி வரையும் வந்து இருக்கலாம். உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்து எடிட் இமேஜ் ஆப்ஷன் காமிக்கும். இமேஜை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடிட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஒரிஜினல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரை பொறுத்த வரையும் 10 கேபிலேருந்து 20 கேபி வரையும் இருக்கணும். ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ ஏற்றி அதை கொண்டு வந்து இதில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஆப்ஷன் கேட்கும். அதில் ஒரிஜினல் இமேஜ் அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிரும். அப்படி அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்க பெயிண்ட் ஆப்ஷனில் போய் உங்களுடைய இமேஜையும் சிக்னேச்சரையும் ரீசைஸ் பண்ணி இதில் ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். இப்போது ஃபைனல் சப்மிஷன் பேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் சப்மிட் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் இதெல்லாம் இனிமேல் உங்களால் மாற்ற முடியாது. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் அப்ளை பண்ணாதான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் இருக்க பிஹெச்டி டீட்டெயில்ஸ், எந்த இயரில் அட்மிஷன் போட்டிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன, பெர்மனண்ட் அட்ரஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வெரிஃபிகேஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணுறீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, மேலே கொடுக்கப்பட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு தான், இதுக்கு நான் வந்து அக்ரி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாக்ஸையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷனுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ கடைசியாக இருக்கக்கூடியது ஃபீ பேமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிச்சிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்மும் இப்போ முடிச்சிட்டோம். ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமெயிலை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இமெயிலுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் ஆகும். அதனால் இமெயில் ஐடி வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓடிபி மூலமாக அதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது கூகுள் பே, யூபிஐ யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். இந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்க ஓடிபியை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வேக்கு வந்து போகும். இப்போ இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. கடைசியாக இருக்கக்கூடியது ஃபீஸ் பேமெண்ட் பேஜ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து கொண்டு போகும். இந்த பேஜில் வந்து ஏதாவது ஒரு கேட்வே வந்து செலக்ட் பண்ணணும். எஸ்பிஐ, கனரா பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஏதாவது ஒரு கேட்வே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட யூபிஐ ஐடியை மென்ஷன் பண்ணலாம், அல்லது QR கோடு வந்து இதிலேயே டிஸ்பிளே ஆகும். நான் QR கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருக்கேன். இப்போது QR கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபீஸை வந்து பே பண்ணலாம். அப்படி பே பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன உடனே உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை யூஸ் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டு, ரிசல்ட்ஸ்,
உங்களுடைய ரெஸ்பான்ஸ், கொஸ்டின் பேப்பரோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.